ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாண்டியன் சரவணன் கிட்ட பேங்க் வரைக்கும் போயிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லவும், எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கேட்கவும், இல்லைடா கடைக்கு நிறைய பொருள் வாங்கணும், கொஞ்சம் நகையை வைக்கணும், நகையை அடகு வச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தனேன், நான் பொருள் வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் சொல்லவும், சரிங்கப்பா, அம்மா நம்ம கடைக்கு வந்துட்டுருக்கோம், கடையில் எங்கள் நகை இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்து நகை எடுத்துகிட்டு வந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைடா சரவணா, நீ வீட்டுக்கு போயிட்டு உன் அம்மாவோட நகை ஏதோ கழுத்தில் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இருக்கும், இப்போதைக்கு அடகு வச்சு பணத்தை கொண்டு வா, கடையை ரன் பண்ண ஏதாவது லாபம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம், அதை வச்சு திரும்ப மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, என்னப்பா பேசுகிறீங்க, அம்மாவோட கழுத்தில் இருந்தால் நகையை கழட்டணும், வேண்டாம் விடுங்கப்பா, மற்ற நகை எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மற்ற நகைலாம் இருந்ததுடா, அதெல்லாம் அடகு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா, நான் மயில்கிட்ட இருந்து நகையை வாங்கிட்டு போயிட்டு அடகு வச்சுட்டு பணத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டே சரவணா, வேண்டாண்டா, மயில்கிட்ட வாங்குறதெல்லாம் நல்லா இருக்காது, நம்மளை பற்றி அந்த பிள்ளை என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, சும்மா தானே வீட்டில் இருக்குது, அம்மா கழுத்துலேருந்து நகையை கழட்டி கொண்டு போயிட்டா அடகு வைக்கணும், வேண்டாம் நான் மயில்கிட்டையே நகையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே மயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மயிலுக்கு பயங்கர சந்தோஷம், இது மாமாவோட சத்தம் தான், ரொம்ப நாள் ஆச்சு நம்மளை இந்த மாதிரி பாசமாக மயில்னு சொல்லி கூப்பிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. வாங்க மாமா வாங்க, என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் உன்னை கூப்பிட்டேன், சரி உன்னுடைய நகையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லா நகையுமே அத்தைக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் பயங்கரமாக பதட்டப்படுறாங்க, மனசுக்குள்ளேயே பயங்கர பயம், ஐயோ எதுக்காக இப்போது இவங்க நம்ம நகையை கேட்குறாங்க, என்னவா இருக்கும், ஒருவேளை நகை எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, ஐயோ கடவுளே, கண்டிப்பாக நான் மாட்டிக்கவே கூடாது, மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீட்டை விட்டே என்னை துரத்திடுவாங்க, இனிமேல் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழி கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படியே பதட்டப்படுறாங்க. அதை வெளிக்காட்டவும் முடியல, யார்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல நம்ம மயிலுக்கு. உடனே மாமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கேட்குற மாதிரிங்கிறாங்க, சாஃப்டாகவும் கேட்குறாங்க. உடனே நம்ம மயில் இருந்துட்டு, இல்லை மாமா, ஏன் நகையெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், காரணமாக தான், நகையை அடகு வச்சுட்டு பணம் அப்பா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அப்பா வந்து உன் நகையை எதுவும் அடகு வைக்க சொல்லலை, நானாக தான் உன் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வச்சுட்டு பணத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், 1 மாதத்துக்குள்ளே மீட்டு கொடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலுக்கு அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஒதுருது, ஐயோ போச்சு, பேங்க்குக்கு நகையை கொண்டு போனாங்க அப்படின்னா இது எல்லாமே கவரிங்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களே, அதுக்கப்புறம் நான் கவரிங் தான் போட்டுட்டு வந்தேன் அம்மா வீட்டிலேருந்து அப்படின்ற விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுமே, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, சரி அம்மா கிட்ட தானே எல்லா நகையுமே இருக்குது, நான் வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, நகையை அடகு வச்சிட்டோம் அப்படின்னா நாள் தள்ளி போய்கிட்டே இருக்கும், அதை திரும்பவும் மீட்கவே முடியாது, வேண்டாம் மாமா, இப்போதைக்கு அப்படி என்ன அவசியம் இருக்குது நகையை வச்சு பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் செலவு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், 1 மாதத்தில் உனக்கு நகை எல்லாத்தையுமே நான் மீட்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சரவணன் சொல்லிட்டு வேகமாக எங்கள் கோமதிக்கிட்ட போகிறாங்க. எங்கள் மயிலுக்கு என்ன சொல்லி சமாதானம் செய்கிறது, எப்படி நகையை அவங்க எடுத்துகிட்டு போகாமல் பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் கோமதிக்கிட்ட போயிட்டு மயிலோட நகை எல்லாமே கேட்குறாங்க. கோமதியோ எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தேவைப்படுது கொடுமா, ஆளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, மயில் நகை எல்லாத்தையுமே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது மயில் நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கோமதி கொடுக்குறாங்க. இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் மயில் அப்படி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்போ விஷயம் தெரியும், எப்போ நம்ம வீட்டை விட்டு போவோன்னே தெரியலையே, கடவுளே ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி பூந்து விளையாடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பயங்கர பதட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, முகமெல்லாம் வேத்து கொட்டுது. உடனே கோமதி இருந்துட்டு, மயில் உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் உன் முகமெல்லாம் இப்படி வேத்து கொட்டுது, அதுவாத்த ஒரு மாதிரி குலுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குலுக்கமாக இருக்கா, சரி போ ஃபேனை போட்டுக்கிட்டு ரூமில் ரெஸ்ட் எடு, எதுக்காக தான் இப்படி உனக்கு வேத்து கொட்டுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிடுறாங்க. இப்போது நகை எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி இங்கே சரவணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி இங்கே எதுக்காக நம்ம பார்க்கணும், நம்ம நேராக பேங்க்குக்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம சரவணன் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போயிடுறாங்க. இங்கே மயிலுக்கு ஐயோ போச்சு முடிஞ்சு நம்ம சொல்லி, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நம்மளால் திரும்ப முடியாது, அங்கே நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக ஒரு நாள் நிற்கிறதுக்கு கூட நமக்கு கெதி இல்லை, அங்கே போனாலையும் துரத்தி விட்டுருவாங்க, புருஷன் வீட்லேயும் இருக்கிறதுக்கான வழியும் இல்லை, நம்ம விதி எப்படி
இப்படியெல்லாம் அந்த கடவுள் கோண கோணையாக எழுதி வச்சுக்கிறாரு பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயம் அவங்களுக்கு. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் பேங்க்கில் கொண்டு போயிட்டு அந்த நகையெல்லாம் அதாவது பாக்ஸோடு கொடுக்குறாங்க. இதில் மொத்தமாக 5 சவரன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த அது அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கங்க. நகையெல்லாம் கருத்து போயிருக்கு. என்னப்பா கவரிங் நகையை கொண்டு வந்து எங்களை ஏமாற்றலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கியா? நாங்கள் என்ன அவ்வளோ முட்டாளா? நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதுனால தான் பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் ஏதோ முட்டாளுன்ற மாதிரி கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து அடகு வைக்கிறதுக்கு வந்திருக்கியா? எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லையாப்பா? நீ பாண்டியன் மாமன் தானே? நீ இப்படி ஒரு வேலையை பார்க்கவும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒழுங்கா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போ. கவரிங் நகையை கொண்டு வந்து எங்ககிட்ட வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக திட்டி அனுப்பிடுறாங்க. இங்கே கவரிங்கான்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நகையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே அங்கங்கே கருத்து போயிருக்கு. கண்டிப்பாக இந்த மயிலோட குடும்பம் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கு. எல்லாம் தங்க நகைன்னு சொல்லிட்டு கவரிங் நகையே போட்டு அனுப்பியிருக்காங்களா? இருக்கு அவங்களுக்கு, வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே சரவணன் வீட்டுக்கு வராங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில்கிட்ட கோமதி, மயில் இந்த சாப்பாடை மட்டும் கொண்டு போயிட்டு அங்கே கடையில் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம். அத்தை இல்லை அத்தை நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் எனக்கு வீட்டில் அம்புட்டு வேலை இருக்குது, அம்புட்டு வேலையும் நான் ஒருத்தையே தானே செய்யணும், நீ போய் கொடுத்துட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. மயிலுமே இங்கே கடைக்கு வந்துடுறாங்க. கடைக்கு வந்து இங்கே பழனிக்கிட்ட சித்தப்பா இந்தாங்க சித்தப்பா சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரவண பாண்டிய மச்சாலாம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயிலோட அப்பா இருந்துட்டு, மயில் வா 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 நீ கல்லாப்பேட்டி அந்த சேரில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கட்டும் இருங்கப்பா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. என்ன மயில், இதுதான் உனக்கு கரெக்டான இடம், இந்த கடைக்கு நீ அங்கே உட்காந்தாதான் அழகே சேரும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சேரில் உட்கார வச்சுடுறாங்க. கரெக்டாக எங்கள் சரவணனும் பாண்டியனும் இங்கே வந்துடுறாங்க. சரவணன் வந்து ஏற்கனவே வீட்டுக்கு போய் பார்த்துருப்பாங்க, அங்கே மயில் இருக்க மாட்டாங்க. கோமதி தான் சொல்லியிருப்பாங்க கடைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சரவணனுமே இங்கே கடைக்கு வந்துடுறாங்க. பயங்கர கோவத்தில் இருக்காங்க. வந்ததுமே இதுதான் உனக்கு ஒரே ஒரு கேடு இல்லை, இந்த கடைக்கு நீ உக்காந்தாதான் அழகே சேருமா, ஒழுங்காக எந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடி தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆமாம் நீயும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து இன்னும் எங்கள் குடும்பத்துக்கிட்ட இன்னும் எவ்வளோதான் பொய்யை சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இப்போது மயில் புரிஞ்சுக்கிறாங்க, நகை விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மயிலோட அப்பா, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எப்போ பாரு எங்கள் குடும்பத்தை பற்றி ஏதாவது தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறது தான் உங்கள் பொழப்பே. ஆமாம் ஆமாம் எங்களுக்கு எந்த பொழப்பும் இல்லை, உங்கள் குடும்பத்தை பற்றி வர்ணிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை பாருங்கள். ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு நகை போட்டீங்கல்ல, அதெல்லாம் ஃபுல்லாக தங்க நகையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயிலோட அப்பா இருந்துட்டு, ஆமாம் கேடிஎம் நகை, சுத்தமான தங்கம் அது நாங்கள் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயிலோட அப்பா அந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஓஹோ அந்த நகையெல்லாம் இப்படி தான் இருக்குமா பாருங்கள், அங்கங்கே கருத்து போயிருக்கு, சுத்தமான தங்கம் இப்படி தான் கருத்து போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே திருட்டு முழிக்கிறாங்க. மயிலுக்கு படப்படன்னு வருது. பாண்டியனுமே அப்போ தான் வந்து பார்க்குறாங்க. என்னடா சரவணா இது எல்லாமே மயிலோட நகையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா இது எல்லாமே மயிலோட நகை தான், இவங்க ஃப்ராடுங்கப்பா, குடும்பமாக சேர்ந்து நம்ம குடும்பத்தில் நல்லா நாமத்தை பூசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலையாடா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இவங்க சரியான ஃப்ராடு குடும்பம்ப்பா, இப்போது நகை விஷயத்தில் மட்டும் இவங்க நம்மளை ஏமாத்தலை, அதாவது மயிலோட படிப்பு விஷயத்துலேயும் தான் ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவள் வயிற்றில் வளர்ந்துச்சே ஒரு குழந்த, அந்த விஷயத்துலேயும் ஏமாற்றிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக நம்மளை முட்டாளன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா சரவணா நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு சுத்தமாக புரியலடா அப்படின்னு சொல்லுவோம். அப்பா இந்த மயில் படிக்கவே இல்லைப்பா, 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே நம்ம பழனிவேல் இருந்துட்டு, டே சரவணா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மாமா இவங்க இது மட்டுமா செஞ்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காங்க. இந்த மயில் டீச்சர் வேலைக்கு போகிறதும்
அதே பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி பேக்கை தூக்கிக்கிட்டு போயிடுவா டீச்சர் மாதிரி ரெடியாகி. ஆனால் போனது ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல சரணா. மயிலு, சரவணன் சொல்கிறது எல்லாமே உண்மையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். மாமா அது வந்து உடனே சரவணன் இருந்துட்டு, அது வந்துச்சு போச்சு எல்லாம் நீ பண்ணி ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. இங்கே பார் மயிலு, இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த கடையிலையோ இல்லை எங்கள் வீட்லேயோ இருக்கக்கூடாது. இதுக்கப்புறமும் உங்களை நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாண்டியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதாவது பாண்டியனுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, பேசிடுவாங்க. சரவணனோட வாழ்க்கை அவனோட வாழ்க்கையை பற்றி அவனே பேசட்டும்ன்றதுனால சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சரவணா கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா எத்தனை பொய்யிலே பிறந்து வாழ்ந்தவங்களாட்டுக்குதுப்பா இந்த குடும்பமே. நம்ம விசாரிக்காம போயிட்டு இவங்கக்கிட்ட நம்ம சிக்கிக்கிட்டோம். இவ படிக்கலை, கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொன்னாப்பா. எந்த பொண்ணாச்சு குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லுவாங்களாப்பா? ஆனால் இவ சொல்லியிருக்கா. எனக்கு நினைக்க அருவெறுப்பாக இருக்குப்பா, ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் ஃபீல் பண்ணுறதை பார்த்ததுமே பாண்டியனுக்குமே ரொம்பவே மனசு வருத்தமாக இருக்குது. உடனே மயிலோட அப்பா இருந்துட்டு, மாப்பிள்ளை நடந்து போச்சு, இனிமேல் அதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இனிமேல் என்ன நடக்க இருக்குதோ அதுதான் நடக்கும். இனிமேல் நடக்க வேண்டியதை பாருங்கள் மாப்பிள்ளை, போனது வந்ததெல்லாம் பேச வேண்டாமே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயிலோட அப்பா சொல்கிறாங்க. உடனே நம்ம மயிலுமே, ஆமாம் மாமா, என் அப்பா சொல்கிறது தான் கரெக்டு, இது வரைக்கும் நாங்கள் சொன்ன பொய்க்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, இதெல்லாம் உனக்கு சாதாரணமாக போயிடுச்சு இல்லை, நீ சாதாரணமாக மன்னிப்பு கேட்டுருவேன், ஆனால் பாதிக்கப்பட்டவன் நான். குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு ஆசையாக இருந்தேன் தெரியுமா? என் குழந்தைக்கு இது வாங்கணும் அது வாங்கணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், நம்மளை நம்பி அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் அதில் நீ விளையாடிட்ட. எந்த பொண்ணுமே அப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கவே மாட்டா. நீ சொல்லி என் மனசவே சுக்குநூறாக உடச்சி போட்ட. எதுவுமே என்னால் சத்தியமாக தாங்கிக்க முடியாது. நீ இனிமே என் கூட ஒன்று சேர்ந்தும் வாழ முடியாது. ஒழுங்கு மரியாதையாக உன் அப்பா கூடவே உன் மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு ஒழுங்காக போயிடுற. என் முகத்துலேயே நீ முடிக்கவே கூடாதுன்ற மாதிரி சரவணன் பயங்கர கோபமாக சொல்லிடுறாங்க. உடனேங்க நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள விட்டா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறீங்க, இப்படி என் பொண்ணை எங்கள் வீட்டுக்கே வலை வெட்டி அனுப்பி வச்சிருவேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் கேஸ் கொடுப்போம், மகளிரில் போய் கேஸ் கொடுப்போம், உடனே கேஸ் எடுப்பாங்க, நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும், பரவாயில்லையா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. உடனே எங்கள் மயிலோட அப்பாவை அடிக்கிறதுக்கு போகிறாங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், என் அப்பாவை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, வயசில் பெரியவங்கன்னு கூட பார்க்காம கையை ஓங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் எதிர்த்து பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, உன் அப்பா ஒன்றும் உலக சாதனை படைக்கலை, பொய் சொல்லி ஏமாத்திருக்காரு, என் வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காரு. பொம்பளைங்க கருப்பு போச்சு இல்லை ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னா பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் கேஸ் எடுக்கணுமா? ஆம்பளைங்களுக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நானும் என் வாழ்க்கை கெட்டு போச்சு, என்னை போய் சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. எங்கள் மயில் சைலண்ட்டாகிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, போது நிறுத்துங்க, வீட்டு விஷயத்தெல்லாம் கடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை இழுத்து மூடிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு சைடு நம்ம கோமதி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது சுகன்யா அத்தாச்சி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லு சுகன்யா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது அத்தாச்சி, நானும் பழனி மாமாவும் தனி கொடுத்தனம் போகலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சுகன்யா, என் தம்பியை என்கிட்டருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சுகன்யா இருந்துட்டு, என்ன தாச்சி தம்பின்னு சொல்லிட்டு உருகுறீங்க, ஆனால் தம்பியே இந்த வீட்டோட அடிமையை தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க,
இந்த வீட்டில் மூட்டை தூக்குற வேலை இல்லை என்னெல்லாம் கஷ்டமான வேலை இருக்கோ அது எல்லா வேலையும் அவங்களுக்கு தான் வைக்கிறீங்க. மற்றவங்கெல்லாம் சுலபமாக இருக்கிற வேலையை தானே செய்கிறீங்க. சரி, இப்போ கூட பாண்டி அண்ணன் வயலை விற்றாங்க. அதை 2 பசங்களுக்காக மட்டும்தானே கொடுத்தாங்க. கதிருக்கு ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தாங்க. மீனா லோன் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க. இப்போது எப்படியும் கடை வந்து சரவணனுக்கு தான். அப்போது பழனி மாமா எங்கே போகிறது? அவர் எடுபுடியா கடைசி வரைக்கும் அடிமை வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் நல்லாவா இருக்குது அத்தாச்சி? உங்கள் தம்பி மேலே நீங்கள் பாசம் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக இதுக்கு பண்ணக்கூடாதா? உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க. அப்போது அவர் லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் போகணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருமா சுகன்யா, அப்படியெல்லாம் வேறுபாடெல்லாம் நாங்கள் எப்போவுமே பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் பழனிக்குமே செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய போகிறீங்க? அவங்க இந்த வீட்டுக்கு செஞ்சதை விடவா நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க? பாவம், நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறாரு. மூட்டை தூக்குற வேலை கூட அவர் தான் பார்க்கணுமா? அது மட்டும் இல்லாமல் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது பாண்டியன் வேலை இருக்குது மூட்டை தூக்கணும்னு சொன்ன உடனே பசியை கூட அடக்கிக்கிட்டு அவர் எந்திரிச்சு ஓடுறாரு. எதுக்காக அவர் இந்த குடும்பத்துக்காக அப்படி ஓடி ஓடி செய்யணும்? அவருக்குன்னு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் ஒழுங்காக அவங்கள என் கூட தனி கொடுத்தனத்துக்கு அனுப்பியிருக்க. நான் அதாவது அவங்க வீட்டுக்கே, அதான் என் அத்தை வீட்டுக்கே போனேன் அப்படின்னா கூட பழனி மாமாவோட அண்ணனுங்க ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் அதை வச்சு பொழைச்சி போக்கோம். இங்கே அடிமை வேலை பார்த்துக்கிட்டு நாளைக்கே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா என் குழந்தையும் இந்த வீட்டுக்கு அடிமை வேலை தானே பார்க்கணும். அதெல்லாம் நான் நடக்கவே விட மாட்டேன். கண்டிப்பாக நாங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்ல, நாங்களும் செட்டில் ஆகணும்ல. தயவு செஞ்சு உங்கள் தம்பிக்கிட்ட சொல்லி தனி கொடுத்தனத்துக்கு வரத்துக்கு அவர்கிட்ட ஏதாவது பேசி சம்மதிக்க வைங்க. இல்லைனா நடக்கிறதே வேற. அதுக்கப்புறம் அவங்க வரலனாலுமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எதிர்த்த வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இத்தனை வருஷமாக தம்பிக்கோடவே ஒன்றாவே இருந்துட்டோம், இனிமேல் அவனை பிரிஞ்சு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, என்ன அத்தாச்சி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாகவே இருக்கீங்க, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அத்தாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா சுகன்யா, நாங்கள் பழனிக்காக செய்வோம், நீ ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிற? பழனியை விட்டு என்னால் இருக்க முடியாது சுகன்யா, அவன் கூடவே இருந்துட்டேன். இப்போது நீ அவனை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறேன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது சுகன்யா. நான் சொல்கிறத கேளு சுகன்யா, ப்ளீஸ் சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சுகன்யா கிட்ட கெஞ்சுறாங்க. ஏன்னா எங்கடா நம்ம தம்மியை இவ பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இப்போ சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தாச்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்களும் ஏதோ நல்ல நிலைமைக்கு வரணும். கடைசி வரைக்கும் இவர் எடுபடி வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா நாங்கள் எப்படி பொழைக்கிறது? நாங்கள் போகிறோம். இது சக்திவேல் மாமா எங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து கிளம்பி போயிடுறாங்க. கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சுகன்யா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. பழனி மாமா வரட்டும், வீட்டுக்கு வந்ததுமே கண்டிப்பாக அவரை பேசி அவர் மனசை மாற்றி எப்படியாவது நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது பாண்டியன், சரவணன், மயில் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே வராங்க. கோமதி பார்த்துட்டு, மயில் எதுக்காக அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு, மயில் என்னாச்சு எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லவும் உடனே சரவணன் இருந்துட்டு, அம்மா நான் சொல்கிறேம்மா, இவங்க பண்ண கேடித்தனத்தெல்லாம் நான் சொல்கிறேன். மயில் சரியான ஃப்ராடுமா. மயில் மட்டும் இல்லை, அவங்க குடும்பமே சரியான ஃப்ராடு குடும்பம். அவங்க குடும்பத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நான் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே சரவணனுமே அழுறதை பார்த்துட்டு கோமதிக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சுன்னு தெரியல. எதுக்காகடா சரவணா நீ இப்படி ஃபீல் பண்ணி பேசுகிற, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே பாண்டியனும் பழனி எல்லாருமே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் கோமதிக்கு அப்படியே நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. ஏன் மயில் இம்புட்டு பொய்யை நீங்கள் மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மயில் இருந்துட்டு, அத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலை அப்படி அத்தை, என்னை மன்னிச்சிருக்க அத்தை, எல்லா நகையுமே கவரிங் நகை இல்லை, பாதி நகை மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும் மயில், உங்ககிட்ட எவ்வளோ நகை இருக்கோ அவ்வளோ மட்டும் நீங்கள் எங்கள் போட்டு அனுப்பியிருக்கலாமே, எதுக்காக பொய் சொல்லணும், பொய் சொல்லி எதுக்காக எங்களை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் மயிலுக்கு வார்த்தையே இல்லை. அத்தை மன்னிச்சிருங்க அத்தை, சொன்னதெல்லாம் பொய் தான், சொன்னது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடத்தை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, அம்மா அந்த மயில் நாடகம் நடிப்பாம்மா,
அவள் பேசுகிறது எல்லாமே போய் தான், அவள் பேசுகிறது எதுவுமே நம்பாத, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னதுமே போய் தான்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதிக்கு இந்த விஷயத்தில் தான் பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏண்டி, குழந்தை விஷயத்தில் எவ்வளவு பொய் சொல்லுவாங்களா? ஆனால் நீ சொல்லி குடும்பத்தையே இப்படி காயப்படுத்திட்டியடி. நீ கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆனால் டாக்டர்கிட்ட போனதுமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்ற விஷயத்த சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ மனசுடைஞ்சு போயிட்டோம் தெரியுமா? அப்போது நீ போய் தான் சொல்லியிருக்க, உண்மையாகவே நீ கர்ப்பமாலாம் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை, நகை விஷயத்தில் மற்ற விஷயத்தில் சொன்னதெல்லாம் போய் தான், ஆனால் குழந்தை விஷயத்தில் நான் போய் சொல்லலை அத்தை, நான் சொன்னதெல்லாம் உண்மை தான் அத்தை, ப்ளீஸ் அத்தை நான் சொல்கிறத நம்புங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா அவள் சொல்கிறத எதுவுமே நம்பாதம்மா, சரியான ஃப்ராடுமாவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, சத்தியமா நான் குழந்தை விஷயத்தில் போய் சொல்லலை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கே கடவுளே, அப்படி என்ன நாங்கள் பெருசாக உனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டோம், எதுக்காக இப்படி எங்களை சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. மீனாவும் நம்ம ராஜியும் அப்போ தான் காலேஜ் வேலைன்னு முடிச்சுட்டு வராங்க. மீனா என்ன இப்படி கூட்டமாக பேசி அழுதுகிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் எல்லா விஷயமும் நம்ம மீனாவுக்கும் தெரிய வருது. மீனா இருந்துட்டு, அத்தை இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், அதாவது எல்லா விஷயம் இல்லை, நகை விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் மயிலோட அம்மாவும் அப்பாவும் தான் எங்ககிட்ட கெஞ்சினாங்க, இந்த விஷயத்த வந்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, என் பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் தான் சரி மயில் அக்காவோட வாழ்க்கைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த விஷயத்த நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்டோம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏமீனா, எதுக்காக இந்த விஷயத்த நீ மறைச்ச, என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அத்தை, பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் மறைச்சேன், என் மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க அத்தை, ஆனால் மயிலக்கா விஷயத்தில் இம்புட்டு பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, சரி அம்மா நீ எதுக்காகம்மா அழுகுற, நீ அழுகாதம்மா, அப்பா எனக்கு மயில் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லைப்பா, நீங்கள் தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு இப்படி முடிவெல்லாம் எடுக்க முடியாதுப்பா சரவணா, கொஞ்சம் யோசிக்கலாமே அப்படின்னு சொல்லவும், யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா, இவங்க இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ ஃப்ராட் வேலை பார்த்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நேற்றுமே கடையில் இவர் என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணார் தெரியுமா, நம்ம கடைக்கு வேலைக்கு தானே வந்தார், வேலையை மட்டும் செய்யாமல் கல்லாவில் போய் உட்கார்றது, அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இவர் அவங்க வீட்டுக்கு மூட்டை கட்டிட்டு போகிறாரு. நம்ம வீட்டுக்கு வேணும்னாவே நம்ம கணக்கில் எழுதி வச்சுட்டு தானே எடுத்துகிட்டு வருவோம், ஆனால் அவர் கணக்கில் கூட எழுதி வைக்கல, இது நம்ம கடைன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகிறாருப்பா. இவரோட பழக்கமே சரியில்லை, இவரோட பழக்கம் மட்டும் இல்லை, குடும்பம் மொத்தமுமே சரியில்லைப்பா, எனக்கு மனசுக்கே ஒப்பலை, இந்த மயிலை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து இவங்கள தள்ளி வச்சுருங்கப்பா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, உயிரோடு இருக்கவே பிடிக்கல, குழந்தை விஷயத்தில் ஏமாத்தினா பாரு, அப்போவே நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பாண்டியனுக்கு என்ன முடிவு இதில் திடீர்னு எடுக்கிறதுனுமே தெரியல. இன்னொரு சைடு இங்கே மயில் எல்லாருமே பயங்கர டென்ஷனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சரவணன் இருந்துட்டு, யாருமே எதுக்காகவும் அழுகாதீங்க, என் வாழ்க்கையை பற்றி யாருமே நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, மயில் என் கூட இருந்தால் தான் நான் நிம்மதி இல்லாமல் இருப்பேன், அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன், அவளை பார்க்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் பாண்டியன்கிட்ட பேசுகிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததுமே என்ன கூட்டமாக இருக்காங்கன்ற மாதிரி இங்கே மீனாவோட அப்பாவையும் அம்மாவையும் பார்த்ததுமே எல்லாருமே அப்படியே அவங்க ரிலாக்ஸாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, பிரச்சனை நடக்காத மாதிரி காட்டிக்கிறாங்க. வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயமா திடுப்புன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், சும்மா தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை சம்மந்தி, ஒரு விஷயம் பேசணும், அதுக்காகவும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி என்னென்னு அப்படின்னு சொல்லி இங்கே பாண்டியன் கேட்கவும், இல்லை மீனாவுக்கு ஆஃபீஸில் இருந்து குவார்ட்டர்ஸ் கொடுக்குறாங்களாம், ஆனால் மீனா அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, ஆனால் மாப்பிள்ளைக்கு இந்த வீட்டில் கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்கலையாம். அவர் வந்து
கோர்ட்டஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அதனால தான் மீனா கிட்ட ஒரு அதாவது நல்ல வார்த்தை 4 சொன்னீங்க அப்படின்னா அவள் கோர்ட்டஸ்க்கு போகிறதுக்கு முடிவெடுப்பாள்ல அப்படின்னு சொல்லவும், உடனே மீனா இருந்துட்டு, அப்பா இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், மீனா உனக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இரு. இங்கே பாருங்க சம்மந்தி, மாப்பிள்ளையையும் என் பொண்ணையும் தனி கொடுத்தனும் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கரமாக வருத்தமாக இருக்குது. அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் செந்தில், அப்போது இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி அழுதுகிட்டே சொல்லவும், நம்ம செந்தில், அம்மா இல்லைம்மா, நாங்கள் வாரத்தில் 2 நாள் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. போதும்டா, உங்களை பெற்றதுக்கு போதும், இதுவே போதும். இன்னும் நான் எத்தனை கஷ்டத்தை தாங்க வேண்டியது இருக்கோ, கடவுளே எனக்கு எத்தனை கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கியோ நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எத்தனை பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம